அல்லாஹ் குரானில் மிக தெளிவாக சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத்தி, ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீரும். சூரா ஆலு இம்ரான் 185. இது எச்சரிக்கை அல்ல, இது ஒரு உறுதி. நபியே, நீர் கூறும் ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒரு குறிப்பிட்ட கால தவணை உண்டு. அவர்களது தவணை வந்துவிட்டால் ஒரு நாழிகை பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். சூரா யூனுஸ் 49. பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் இளம் வயதானாலும் முதியவரானாலும் ஒவ்வொரு உயிருக்கும் அந்த நிமிடம் வரும். அந்த நிமிடம்தான் சக்கராத். அது சாதாரண வலி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணம் என்பது ஈரமான துணியிலிருந்து முள்ளுக்கிளையை இழுப்பது போன்றது. அந்த வலியை நினைத்து பாருங்கள். அந்த நேரத்தில் மருத்துவமனை சத்தம் கேட்காது, குடும்பத்தின் அழுகை கேட்காது, உலக சத்தங்கள் எல்லாம் மங்கிவிடும். ஒரே ஒரு உண்மை மட்டும் தெளிவாக இருக்கும், அதுதான் நான் அல்லாஹுவை சந்திக்கப் போகிறேன். அப்போது நாம் பார்த்த ஹராம்கள், செய்த அநியாயங்கள், மறந்த தொழுகைகள், கண்ணீர் சிந்தாத இரவுகள் அனைத்தும் மனக்கண்ணில் ஓடிவரும். அந்த நிமிடத்தில் நாவு நடுங்கும், உடல் குளிரும், உயிர் கழுத்தில் வந்து நிற்கும். அல்லாஹ் குரானில் சொல்கிறான், மரணத் தருவாயில் ஒருவனின் உயிர் தொண்டைக்குழியை அடையும் போது. சூரா அல்-வாக்கியா 83. அப்போதுதான் மனிதன் புரிந்து கொள்வான், இந்த உலகம் ஒரு பயணம் மட்டுமே. அந்த இறுதி நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ். ஆனால் ஒரு கேள்வி, வாழ்நாளெல்லாம் அல்லாஹ்வை மறந்த நாவால், தொழுகையை விட்டுவிட்ட நாவால், பாவங்களில் பழகிய நாவால் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? அதனால்தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், இன்று எதை கொண்டு வாழ்கிறாயோ அதே வார்த்தையுடன் நீ மரணிப்பாய். இன்று இசைதான் மனதில் இருந்தால் அதுதான் அந்த நேரத்தில் வரும். இன்று பாவம்தான் வாழ்க்கையாய் இருந்தால் அதேதான் அந்த நிமிடத்தில் தெரியும். அதனால் சகோதரர்களே, இன்றே தௌபா செய்யுங்கள். அதாவது பாவத்தை உணர்ந்து அதை கைவிட்டு அல்லாஹ்விடம் மனமாறி மன்னிப்பு கேட்பது. இன்றே தொழுகையை பிடியுங்கள். இன்றே ஹராம்களை விட்டு விலகுங்கள். இன்றே அல்லாஹ்வை நினையுங்கள். ஏனென்றால் மரணம் எப்போது வரும் என்று தெரியாது. ஆனால் குல்லு நஃப்ஸின் தாயிகதுல் மவுத் என்பது நிச்சயம். அல்லாஹ்வே நமக்கு ஹுஸ்னுல் காத்திமா என்ற நல்ல முடிவை அருள்வாயாக. அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்பிய நிலையிலும் நல்ல செயல்களுடனும் பாவங்களை தவிர்த்தும் தனது வாழ்க்கையின் இறுதியில் மரணமடைவதே ஹுஸ்னுல் காத்திமா, நல்ல முடிவின் அடையாளங்கள். 1. ஷஹாதா சொல்லிக்கொண்டு மரணம். 2. நல்ல செயலில் தொழுகை, துவா, திக்கர் இருக்கும்போது மரணம். 3. ரமழான், ஜும்ஆ, சஜ்தாவில் மரணமடைவது. யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல முடிவை தருவாயாக. சக்கராத் நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லும் பாக்கியத்தை தருவாயாக. இந்த வீடியோவை உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு பகிருங்கள். ஒரு ஷேரால் ஒருவருக்கு நேர்வழி கிடைக்க உதவலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடித்திருந்தால் கமெண்டில் ஆமீன் என்று எழுதுங்கள். அல்லாஹ் நமக்கு நல்ல முடிவை தருவானாக.